சொல்கிறேன், ஏமாற்றப்பட்டீங்கன்னா யாரையும் குறை சொல்லாதீங்க. உண்மையாலுமே ஒருத்தவங்களை ஏமாத்தினா கூட அதை சொல்லாதீங்க. சரியா? அது சொல்கிறதால ஒன்றும் கிடையாது. நீங்கள் 4 பேர்கிட்ட போய் அவன் ஒருத்தனை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, என்ன ஆக போகுது? யாரை பற்றியும் பிளேம் கேம், கம்ப்ளைண்ட் கேம் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் நான் பார்க்குறதாங்க. இன்றைக்கி நல்லவனும் நாளைக்கு கெட்டவனும். அவனுக்கு ஒன்று எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னா இவன் தான் கெட்டவனாக இருப்பான். இவன் ஊர் ஃபுல்லாக அவனை பற்றி சொல்லிட்டு இருப்பான். யாரை பற்றியும் பேசாதீங்க. அதேமாதிரி உங்கள்கிட்ட யாரை பற்றியா தேர்ட் பர்சன் நான் சொல்லிடுவேன். யாராவது என்கிட்ட ஒரு தேர்ட் பர்சனை பற்றி பேச வந்தாங்கன்னா நான் சொல்லுவேன், கடா உனக்கு என்ன தேவையன்ட்ட சொல்லு, அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்கிறேன். நாம் பேச வேண்டியது உனக்கும் என்னையும் பற்றி, என்னை பற்றி, தேர்ட் பர்சனை பற்றி இல்லை. அவனை விட்டுரு, அவன் தான் பண்ணிட்டான்ல, விட்டுரு. அவன் நல்லவனோ கெட்டவனோ அவனை பற்றி பேசி நம்ம என்ன போகிறோம்? இப்போ பிரச்சனை நமக்கு தான். ஃப்ரெண்டு ஓடி போயிட்டான், அவன் நல்லவனோ கெட்டவனா, இப்போ பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? அதை யோசி, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்கிட்ட கற்றுக்க, அவ்வளோதான். நீ ரொம்ப நல்லவனாக இருக்க. நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி மனுஷன் என்னைக்கும் தோக்க மாட்டான். இன்றைக்கி சொல்கிறேன், யாருக்காவது நீங்கள் ஜாமீனில் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்துருந்தீங்க, யாரையாவது நம்பி இன்வெஸ்ட் பண்ணி அவன் பணம்